السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. بسم الله الرحمن الرحيم. ரியாலுஸ் சாலிஹீன் பாடம் 171. இந்த ரியாலுஸ் சாலிஹீன் கிதாபினுடைய 171ஆம் நாள் பாடத்தில் நாம் அமர்ந்திருக்கின்றோம். இந்த பாடத்தில் பாபு ஃபضலி லஅஃபத்தில் முஸ்லிமீன வல் ஃபுகராஇல் ஹாமிலீன என்ற தலைப்பின் கீழ் அமையக்கூடிய ஹதீஸுகளை பற்றி நாம் பேசிக்கொண்டிருக்கின்றோம். அல்ஹம்துலில்லாஹ். நம்முடைய ஜாமியா ரகீப் எஜுகேஷனல் ட்ரஸ்டின் மூலமாக பல தீன் சம்பந்தப்பட்ட சேவைகளையும் பல துன்யா சம்பந்தப்பட்ட சேவைகளையும் நாம் செய்து கொண்டிருக்கின்றோம். இந்த சேவைகள் எவ்வித தொய்வின்றி தொடர்ந்து நடைபெறுவதற்காக நீங்கள் துஆ செய்யுங்கள், இன்னும் ஆதரவு தாருங்கள். நன்மையில் ஒன்று சேருவோம், முந்திக் கொள்வோம். உங்களுடைய நன்கொடைகளை எங்களுக்கு நீங்கள் வழங்க விரும்பினால் எங்களுடைய பேங்க் அக்கவுண்ட் டீட்டெயில்ஸ், வங்கி முகவரிகள் இங்கு கொடுக்கப்பட்டு இருக்கின்றது. இது அல்லாமல் இங்கு கியூஆர் ஸ்கேனும் கொடுக்கப்பட்டு இருக்கின்றது. இதன் மூலமாக நீங்கள் ஸ்கேன் செய்தும் உங்களுடைய நன்கொடைகளை எங்களுக்கு நீங்கள் தாராளமாக வழங்கலாம். அல்லாஹு தஆலா உங்கள் வாழ்நாளை மென்மேலும் பரக்கத்தானதாக ஆக்கி வைப்பானாக. ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். இப்பொழுது இந்த ரியாலுஸ் சாலிஹீனுடைய 171ஆம் நாள் பாடத்தில் நாம் ஒரு ஹதீஸை பற்றி நாம் பேச இருக்கின்றோம். அந்த ஒரு ஹதீஸானது தொட்டிலில் பேசிய 3 குழந்தை என்ற தலைப்பின் கீழ் அமையக்கூடிய ஹதீஸாக இது இருக்கின்றது. அப்ப இந்த ஹதீஸானது ஒரு நீண்ட ஹதீஸாக இருப்பதின் காரணமாக இதை சில பாகங்களாக பிரித்து ஒவ்வொன்றாக உங்களுக்கு தொகுத்து தர இருக்கின்றோம். அதுல இந்த பாடமாகிறது பாகம் 1ஆக இருக்கின்றது. அப்போ இது 1வது பாகம். இன்னும் சில பாகங்களில் இந்த ஹதீஸினை நம்ம நிறைவு செஞ்சிடலாம். அல்ஹம்துலில்லாஹ். இப்போ இந்த ஹதீஸ்ல சொல்லப்படக்கூடிய செய்தி, இந்த ஹதீஸ்ல எதை பத்தி சொல்றாங்கன்னு சொன்னா, முதலாவதாக தொட்டிலில் பேசிய 3 குழந்தை, அது யார் யார் என்பதை குறித்து பேச இருக்கிறோம். இப்போ பொதுவா தொட்டில பேசிய 3 குழந்தைன்னா தொட்டியில தொங்கும் பொழுது அந்த குழந்தைகள் பேசியதான்னு கேட்டா அப்படி கிடையாது. அந்த அர்த்தத்தில் இந்த தலைப்பு என்பது அமையல. தொட்டிலில் பேசிய 3 குழந்தைனா தொட்டில் காலத்தில், அதாவது தொட்டிலில் வளரக்கூடிய அந்த காலத்தில் அந்த குழந்தைக்கு என்ன வயசு இருக்கும், அதாவது ஒரு கை குழந்தை, நம்ம பாஷையில சொல்லணும்னா கை குழந்தை. அப்போ பேசிய 3 கை குழந்தைகள் என்ற விஷயத்தை குறித்து தான் இந்த ஹதீஸ்ல பேச இருக்கிறாங்க. அப்போ இதுல 3 குழந்தைகள் இருக்கிறாங்க. அதுல முதலாவது நமக்கு எல்லாருக்கும் தெரியும், ஈசா அலைஹிஸ்ஸலாம் அன்னவர்கள், மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய மகனான ஈசா அலைஹிஸ்ஸலாம் அன்னவர்கள் தான் முதலாவதாக இருக்கிறார்கள். அவர்கள் ஒரு குழந்தை. அவர்கள் தன்னுடைய சிறு பிள்ளை பருவத்திலேயே பேசியவர்களாக அவர்கள் இருக்கின்றார்கள். அப்போ அவர்கள் முதல் நபர்கள். இரண்டாவது ஜுரைஜ் என்று சொல்லப்படக்கூடிய ஒரு வணக்கஸ்தாலி, அவருடைய விஷயத்துல இணைத்து பேசப்பட்ட ஒரு குழந்தை, அந்த குழந்தை பேசியது, அதுதான் இரண்டாவது குழந்தையாக இருக்கு. அந்த குழந்தை யாரு, ஜுரேஜ் என்பவர் யாரு என்பதை குறித்தெல்லாம் இந்த ஹதீஸ்ல பின்னாடி சொல்லுவாங்க. மூன்றாவதாக
ஒரு குழந்தை. அது இந்த ஹதீஸில பின்னே குறிப்பிடக்கூடிய ஒரு குழந்தையாக இருக்கு. அந்த குழந்தை யார் என்பது இந்த ஹதீஸினுடைய அந்த தொடர்புல நமக்கு பின்னாடி சொல்லித் தருவாங்க. அப்போ இந்த 3 குழந்தைகள் தான் உலகத்தில் பேசிய 3 குழந்தைகளாக, குழந்தை பருவத்திலேயே பேசிய 3 குழந்தைகளாக இது இருக்கின்றது என்று நமக்கு சொல்லித் தராங்க. இப்போ இதுல சொல்லப்படக்கூடிய செய்தி என்னன்னா, சொல்றாங்க பாருங்க. முதலாவதாக நம்ம ஈசா அலைஹிஸ்ஸலாம் மன்னவர்கள் என்பதாக நம்ம சொல்லியாச்சு. அது நமக்கெல்லாம் தெரியும். இப்போ அடுத்தபடியாக ஜுரைஜ் என்று ஒரு வணக்கஸ்தாலிய பத்தி நம்ம சொன்னோம். அவர்கள் விஷயத்திலே இணைத்து பேசக்கூடிய ஒரு குழந்தை. அந்த குழந்தை யார் என்பதை, என்ன நிகழ்ந்தது, அந்த குழந்தை எப்பொழுது பேசியது என்ற சம்பவத்தை இந்த ஹதீஸ்ல நமக்கு சொல்றாங்க பாருங்க. அப்போ ஜுரேஜ் என்று சொல்லப்படக்கூடியவர்கள் பனு இஸ்ராயலர்கள் காலத்துல வாழ்ந்த ஒரு வணக்கஸ்தாலியாக இருக்கிறார். அல்லாஹுடைய ஒரு நல்ல அடியார். அந்த ஜுரேஜ் என்று சொல்லப்படக்கூடிய ஒரு வணக்கஸ்தாலி இருந்தாரு. இன்னும் அவர் எத்தகையவர்ன்னு சொன்னா, தனக்கென்று ஒரு ஆசிரமம் வச்சிருந்தாரு. ஆசிரமம் ஏற்பாடு செய்து அதிலே அவர் இருக்கக்கூடியவராக இருந்தார். இந்த ஆசிரத்தில் சில பேர் இருப்பாங்க, அவரோடு தங்கி அவரும் இருக்கக்கூடியவராக இருப்பார். அப்போ ஒரு சமயம் வணக்கஸ்தாலி தானே அந்த ஜுரேஜ் என்பவர். அப்போ ஒரு சமயத்துல தொழுது கொண்டு இருக்கிறாங்க. அப்ப தொழுது இருக்கக்கூடிய அந்த சமயத்துல அவங்களுடைய தாயார், அவங்களுடைய உம்மா அவங்க பக்கத்துல வராங்க. வந்து ஜுரைஜே என்று கூப்பிட்டாங்க. கூப்பிட்ட உடனே ஜுரைஜுக்கு மனதுல ஒரு எண்ணம். மனசுல சொல்லிக் கொள்றாங்க, இறைவா, ரப்பே, என்னுடைய தாயார் என்னை அழைக்கிறார்கள். நான் தொழுகையில இருக்கிறேன். இப்ப நான் என்ன செய்யறது என்பதாக தன்னுடைய மனதுல சொல்லிக்கொண்டே அவர் தொழுது கொண்டிருந்தார். இப்ப தாயார் கூப்பிட்டு பார்த்தாங்க. அது சரியான பதில் வராதனால அந்த தாயார் என்ன செஞ்சிட்டாங்க, திரும்ப போயிட்டாங்க. அவர்கள் தன் வேலையை பார்க்க போயிட்டாங்க. இப்போ அடுத்தபடியாக இன்னும் மறுமுறையும் அதே போன்று அந்த ஜுரைஜ் என்பவர் தொழுது கொண்டு இருக்கிறாங்க. அவங்க தொழக்கூடிய சமயத்துல அதே மாதிரி அவங்க தாயார் வராங்க. வந்து ஜுரைஜே என்பதாக அழைக்கிறாங்க. அப்பொழுதும் அந்த ஜுரைஜ் மனதில் நினைக்கிறாரு, என்னுடைய தாயார் என்னை அழைக்கிறார், யா அல்லாஹ், நான் இப்ப என்ன செய்யறது எனக்கு தெரியல என்று மனசுல கூறிக்கொண்டே தன்னுடைய தொழுகையில ஈடுபட்டு கொள்ளக்கூடியவராக இருந்தார். அப்ப மீண்டும் அந்த தாய் புரிந்து கொண்டு அவர்கள் சென்று விட்டார்கள். அப்போ மறுநாளும் இதே மாதிரியே அந்த ஜுரைஜ் என்பவர் தொழுகிறாங்க. தொழக்கூடிய அந்த சமயத்துல அந்த தாய் திரும்ப வராங்க. வந்து ஜுரைஜ என்பதாக மீண்டும் அழைக்கிறார்கள். அதற்கும் பதில் தரல. பதில் தராம தன்னுடைய தொழுகையில் ஈடுபட்டு கொண்டு இருக்கிறாங்க. மனதில் சொல்லிக்கொண்டு, என்னுடைய தாய் என்னை அழைக்கிறார், இப்ப நான் என்ன செய்யறது யா அல்லாஹ் என்பதாக சொல்லிக்கொண்டு அவர் அந்த தொழுகையிலேயே ஈடுபட்டு கொள்ளக்கூடியவராக இருந்தார். அப்போ உங்க தாய் ரொம்ப கோபப்பட்டாங்க. இப்ப நம்ம கூப்பிட்டுக்கிட்டே இருக்கிறோம், இவர் என்னன்னா தொழுதுகிட்டே இருக்கிறாரு, நமக்கு ஒரு பதிலே கொடுக்க மாட்டிருக்காரு, நம்ம அவளை மதிக்க மாட்டிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த தாய் ஒரு பத்வா செய்யறாங்க. இறைவா, விபச்சாரிகளின் முகங்களை இவன் காணும் வரை இவனை நீ மரணிக்க செய்து விடாது என்பதாக பத்வா செஞ்சுட்டாங்க. அப்போ என்னுடைய மகனான இந்த ஜுரைஜி இவர் மரணிக்கிறதுக்குள்ள ஒரு விபச்சாரியுடைய முகங்களை இவருக்கு நீ காட்டி கொடு. ஒரு விபச்சாரின் மூலமாக ஒரு பிரச்சனையை நீ இவருக்கு கொடுத்து விடியா அல்லாஹ், அது வரைக்கும் இவரை மரணிக்க செய்து விடாது என்பதா ஒரு மிகப்பெரிய ஒரு பத்வா, ஒரு மிகப்பெரிய ஒரு பத்வா செஞ்சுட்டாங்க அவங்க தாயார். அப்போ அந்த சமயத்துல கொஞ்சம் காலம் கழியுது. அவங்க தாயெல்லாம் ஒஃபாத் ஆகுறாங்க. அப்போ அந்த சமயத்துல பொதுவாக ஜுரைஜி பற்றியும் அவருடைய அந்த வணக்க வழிபாடை பற்றியும் பனு இஸ்ராயலர்கள்லாம் புகழ்ந்து பேசி கொள்ளக்கூடியவர்களா இருப்பாங்க. ஜுரைஜின் ஒருத்தர் இருக்கிறாரப்பா, அவரு அல்லாஹுடைய இபாதத்துல ரொம்ப மூழ்கி தொழக்கூடியவரா இருக்கிறார், அல்லாஹ்வை நன்கு வணங்கக்கூடியவரா இருக்கிறாரு.
அப்படின்னு அந்த பனு இஸ்ராயலர்கள்லாம் புகழ்ந்து பேசக்கூடியவர்களாக இருந்தார்கள். அப்படி பேசக்கூடிய அந்த சமயத்துல, அப்போ அந்த சமயத்துல ஒரு அழகிய ஒரு விபச்சாரம் செய்யக்கூடிய ஒரு பெண்ணு வந்தா. வந்துட்டு சொன்னா அந்த பனு இஸ்ராயலர்கள்ட்ட, இந்த ஜுரைஜ்னு ஒருத்தர் இருக்கிறாரே, அவர் நல்ல வணக்கசாலி நீங்க சொல்றீங்க. ஆனால் அவரை நான் கெடுத்து காட்டட்டுமா? அவர் நல்ல வணக்கசாலியாக இருந்தால் அவர் அல்லாஹ்வோடு மட்டும் ஈடுபடணும். அல்லாஹ்வை தொழுது கொண்டு அவருடைய வேலையை பார்த்து கொண்டிருப்பார். ஆனால் அவரை என்னுடைய வலையில் நான் சிக்க வைக்கட்டுமா என்பதாக அந்த விபச்சாரி சொல்லிக்கொண்டு அவரிடம் நெருங்க பார்க்கிறார். அப்போ அலங்கரித்து கொண்டு அவருக்கு முன்னால் இந்த விபச்சாரி வந்து நின்று கொண்டு அவளை மயக்க முயற்சிக்கிறாள். அப்போ முயற்சிக்கக்கூடிய சமயத்துல அப்படிப்பா என்னதான் ஆனாலும் அந்த ஜுரைஜ் என்று சொல்லப்படக்கூடியவங்க இவருடைய வலையில அவர்கள் சிக்கல. அல்லாஹுடைய இபாதத்திலே அவர்கள் மூழ்கி கொண்டு இருக்கக்கூடியவரா இருந்தார். இவ்வளவு ஒரு விபச்சாரி நம்மை கெடுக்கத்தான் வந்திருக்கான் அவருக்கு தெரியும். அதனால இது ஷைத்தான் விரிக்கக்கூடிய ஒரு வலையாக இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஜுரைஜி தன்னுடைய வணக்க வழிபாடில் ஈடுபட்டு இவளை கண்டுக்காமல் விட்டுட்டான். அப்போ அந்த சமயத்துல இவ்வளவு முயற்சித்து பார்த்தா ஒண்ணும் முடியல. இந்த ஜுரேஜை எடுக்க முடியல. அப்ப என்ன செஞ்சானா, முன்னாடி நம்ம சொன்னோம் இந்த ஜுரேஜ் என்பவர் ஒரு ஆசிரமம் வச்சிருக்கிறாங்க, அதுல சில நபர்கள் தங்கிட்டு இருக்காங்கன்னு. அப்போ அதுல தங்கி இருக்கக்கூடிய ஒரு ஆடு மேய்க்கக்கூடிய ஒருவர் இருந்தார். அப்ப அந்த ஆடு மேய்க்கக்கூடிய ஒருவனோடு இந்த இந்த பெண்ணானவள் தொடர்பை ஏற்படுத்திக் கொள்கிறாள். தவறான தொடர்பை ஏற்படுத்திக் கொள்கிறாள். அப்போ இவளுடைய வலையில அந்த ஆடு மேய்ப்பவனும் சிக்கி விட்டான். சிக்கி அந்த ஆடு மேய்ப்பவன் இவளோடு சேர்ந்து உடலுறவு கொள்கிறான். அப்ப 2 நபர்களும் உடலுறவு கொண்டு அந்த பெண்ணானவள் கர்ப்பிணி ஆகிறாள். அப்போ ஒரு குழந்தையே உண்டாகிறா. குழந்தை உண்டாகி 10 மாசங்கள் போகுது. மாதங்கள் கழிந்து ஒரு குழந்தையை அவள் பெற்றெடுக்கிறாள். பெற்றெடுத்துட்டு அந்த பனு இஸ்ராயல வந்து சொன்னா, இந்த குழந்தை யாரோட தெரியுமா? இது ஜுரைஜ் இருக்கிறாரே, நீங்களாம் வணக்கசாலின்னு சொல்லிட்டு இருக்கீங்களே, அவருடைய குழந்தை தான் இது. நான் அவரோட விபச்சாரம் செய்துதான் இந்த குழந்தையை நான் பெற்றேன் என்று அந்த விபச்சார பெண் அந்த பனு இஸ்ராயலர்கள்ட்ட வந்து சொன்னாங்க. சொன்ன உடனே பனு இஸ்ராயலர்கள் சரியான இது. உடனே அந்த ஜுரேஜிடம் போயிட்டு அந்த ஆசிரமத்துல ஜுரேஜை வெளியேற்றுறாங்க. வெளியேற்றி அந்த ஆசிரமத்தை முழுவதுமாக தரமட்டமாக இடிக்கிறாங்க. ஆசிரமத்தை முழுசா இடிச்சு அந்த ஜுரேஜையும் அடிக்க துவங்குறாங்க. சரியான அடி அடிக்கிறாங்க. ஏன் இப்படி செஞ்சீங்க? உங்களை மிகப்பெரிய ஒரு வழிபாடு செய்யக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு வழிபாட்டில் அல்லாஹுடைய வழிபாட்டில் ஈடுபடக்கூடிய ஒரு நல்லவர் நினைச்சமே, நீங்க இப்படி ஒரு காரியத்தை நீங்க செஞ்சிட்டீங்களேன்னு சொல்லி கோபப்பட்டு அந்த ஜுரேஜ் அடிக்கிறாங்க, அந்த ஆசிரமத்தை இடிக்கிறாங்க. அப்போ இப்படிப்பட்ட காரியத்தெல்லாம் செய்யறாங்க. அப்போ அப்ப ஜுரேஜிக்கு ஒன்றும் புரியல, எதற்காக நம்ம அடிக்கிறாங்க, எதற்காக இதெல்லாம் இடிக்கிறாங்கன்னு ஒன்றும் தெரியல. அப்போ கேட்டாரு, எதற்காக என்ன இப்படி செய்யறீங்க? உங்களுக்கு என்ன ஆச்சு? எதற்காக இப்படிலாம் செய்யறீங்கன்னு சொன்ன உடனே, நீ இந்த விபச்சாரத்தில் ஈடுபட்டு தான் இப்படி ஒரு குழந்தையை நீ பெற்றிருக்கிறாய். இது உன்னுடைய குழந்தை என்று இவள் சொல்கிறாள். இதுதான் உண்மை. அதனால்தான் நாங்கள் இப்படி செய்கிறோம் என்று ஜுரைஜிடம் அந்த பனு இஸ்ராயலர்கள் சொல்றாங்க. இப்ப இதை கேட்டுட்டு ஜுரை சொன்னாங்க, அப்படியா, அந்த குழந்தை எங்கே இருக்கின்றது? அந்த குழந்தை என்னிடத்தில் நீங்கள் கொண்டு வாருங்கள். அந்த குழந்தையை கொண்டு வாங்க, நான் நிரூபிக்கிறேன். இந்த குழந்தைக்கு நான் தந்தை அல்ல என்பதை நான் நிரூபித்து தருகிறேன் என்று அந்த ஜுரேஜி சொல்றாங்க. சொன்ன உடனே பனு இஸ்ராயல்கள்லாம் போயிட்டு அந்த குழந்தையை கொண்டு வராங்க. குழந்தையும் அந்த விபச்சாரையும் கொண்டு வராங்க. கொண்டு வந்து ஜுரேஜ் முன்னாடி வச்ச உடனே ஜுரேஜ் சொன்னாரு, கொஞ்சம் காத்துருங்க, நான் தொழுதுட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு போய் தொழுவுறாங்க. தன்னுடைய வீட்டுல போய் தொழுதுட்டு தொழுகையெல்லாம் முடிச்சிட்டு அந்த குழந்தை இடத்துல வராங்க. குழந்தை இடத்துல வந்து அந்த குழந்தையினுடைய வயிற்றுல குத்துறாங்க. தன்னுடைய விரலை வச்சு அந்த குழந்தையினுடைய வயிற்றுல குத்தி கேட்டாங்க,
உன்னுடைய தந்தை யார், யார் உன்னுடைய தந்தை நீ சொல்லு என்பதாக அந்த அந்த சின்ன பிள்ளைகிட்ட, அந்த குழந்தைகிட்ட அந்த ஜுரை கேட்கிறாரு. கேட்ட உடனே அந்த அந்த குழந்தை சொன்னது, இந்த ஆடு மேய்க்கக்கூடிய இவர்தான், இன்னார்தான் என்னுடைய தந்தை. இவரோடு விபச்சாரம் செய்துதான் என்னுடைய தாய் என்னை பெற்றாள் என்பதாக அந்த குழந்தை கூறிவிடுகிறது. அப்போ அதை சொன்ன உடனே மக்களுக்கெல்லாம் ஆச்சரியம். ஒரு குழந்தையே பேசி நிரூபிச்சிச்சே அப்படின்னு சொல்லி மக்கள் எல்லாம் ஆச்சரியப்பட்டு அதை நம்பிவிட்டு ஜுரைஜ் என்பவரை கட்டி தழுவினார்கள். மக்கள் எல்லாம் ஜுரைஜ் கட்டி தழுவி அவர்களை முத்தமிட்டார்கள். முத்தமிட்டு, நாங்க தெரியாம பண்ணிட்டோம், இப்படி ஒரு அவதூறான ஒரு இதை நாங்க நம்பிட்டோமே, இந்த விபச்சாரி சொன்னதுனாலதான் நாங்க இப்படி நம்பணும், உங்களை பத்தி எங்களுக்கு தெரியும், ஆனால் எங்களுக்கு உங்க மேல சந்தேகம் வந்துருச்சு, எங்களை மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லி மன்னிப்பு கேட்கிறாங்க. மன்னிப்பு கேட்டு சொல்றாங்க, உங்களுடைய ஆசிரமத்தை நாங்க இடிச்சிட்டோம், ரொம்ப மன்னிச்சுக்கீங்க. உங்கள் ஆசிரமத்தை நாங்கள் தங்கத்தினால் நாங்கள் வெட்டி தரோம், தங்கத்தை வச்சு உங்கள் ஆசிரமத்தை நாங்கள் பிரம்மாண்டமாக நாங்கள் கட்டி தரோம் அப்படின்னு அவங்கள்ட்ட சொன்னாங்க. அப்ப அந்த ஜுரை சொன்னாரு, அப்படியெல்லாம் வேணாம், என்னுடைய ஆசிரமம் எப்படி இருந்ததோ அது போலவே மண் கொண்டே நீங்கள் கட்டி தாருங்கள் என்று அந்த ஜுரை சொன்னாங்க. அது சொன்னபடியே அந்த மக்களும் அது போலவே அந்த ஜுரேஜிற்கு அந்த அந்த ஆசிரமத்தை அவர்கள் கட்டி கொடுத்து விட்டார்கள். அப்போ இந்த சம்பவத்தை தான் இங்க சொல்றாங்க. அப்போ இது 2வது குழந்தை. இந்த ஜுரைஜ் என்ற அவருக்கு பிறக்கப்பட்டது என்ற அவதூறான ஒரு கம்ப்ளைண்ட் வச்சாங்களா இல்லையா, அப்போ இந்த குழந்தை பேசியது அல்லாஹுடைய நாட்டத்தை கொண்டு இந்த ஜுரைஜ் சொல்லியதுனால அந்த குழந்தை பேசியது அல்லவா. அப்போ இதுதான் உலகத்தில் பேசிய 2வது குழந்தை என்பதாக சொல்றாங்க. இப்போ 3வது குழந்தையாக ஒரு குழந்தையை சொல்றாங்க பாருங்க. அந்த குழந்தை என்று இப்போ ஒரு குழந்தை இருந்தது. அந்த குழந்தை தன்னுடைய தாயிடத்துல பால் குடித்து கொண்டு இருந்தது. அப்பொழுது ஒரு அழகிய விலையுயர்ந்த ஒரு வாகனத்துல ஒருத்தர் போய்கொண்டு இருக்கிறார். நல்ல அழகான ஒரு மிகப்பெரிய ஒரு வாகனம். அந்த காலத்துல என்ன ஒரு அழகான வாகனம் இருக்குதோ அந்த வாகனத்துல ஒருவர் போய்கொண்டு இருக்கிறாரு. அந்த போய்கொண்டு இருக்கக்கூடிய சமயத்துல அந்த தாய் அந்த வாகனத்தை பார்க்கறாங்க. இந்த வாகனத்துல போகக்கூடிய இந்த ஆளை பார்த்துட்டு, இது போல என்னுடைய மகனையும் நீ ஆக்கு இறைவா என்பதாக அவங்க துவா செய்யறாங்க. போ, என்னுடைய மகனையும் இது போல வசதி படைத்தவனாக, இது போல அழகான ஒரு பிரம்மாண்டமான வாகனத்துல போகக்கூடியவனாக நீ இவனை ஆக்கிவிடு அல்லாஹ் என்று துவா கேட்கிறாங்க. அப்போ அந்த பால் குடித்து கொண்டிருந்த அந்த குழந்தை தன்னுடைய தாயினுடைய மார்பகத்தை விட்டு வாயை எடுத்து அந்த குழந்தையை சொன்னியது. அந்த குழந்தை அவரை உற்றி நோக்கி சொல்லியது, இறைவா, இவர் போல என்னை நீ ஆக்கிவிடாதே. என்னுடைய தாய் இப்படி துவா செஞ்சாங்க, ஆனால் இந்த துவாவை நீ ஏற்றுக்கொள்ளாதே. அவரை போல என்னை நீ ஆக்கிவிடாதே என்று அந்த குழந்தை சொல்லிவிட்டு பின்பு தன்னுடைய தாயாரின் மார்பகத்தில் மீண்டும் பால் குடித்தது என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறி காட்டினார்கள். அப்போ கூறி காட்டிட்டு அந்த சம்பவத்தினுடைய ஒரு தொடர்ச்சியாக சொல்றாங்க பாருங்க. ஒரு அடிமை பெண்ணை அடித்து கொண்டே சிலர் சென்றனர். ஒரு அடிமை பெண்ணை அடிச்சு கொண்டே சிலரா போயிட்டு இருக்கிறாங்க. நீ விபச்சாரம் செய்தாய், நீ திருடினாய் என அவர்கள் கூறிக்கொண்டே ஒரு அடிமை பெண்ணை அடித்து கொண்டே சில மக்கள்லாம் செல்றாங்க. அப்ப அந்த பெண்ணு என்ன சொல்றானா, ஹஸ்பி அல்லாஹு வ நிஅமல் வக்கீல், அல்லாஹ்வே எனக்கு போதுமானவன், அவனே எனக்கு பாதுகாப்பு தரக்கூடியவனாக இருக்கிறான், அவனே வல்லன் என்று அந்த பெண் கூறிக்கொண்டே இருக்கிறாள். ஆனா இவங்க எதுவுமே பார்க்காம நீ உபச்சாரம் செஞ்ச, நீ திருடியா என்று சொல்லி அந்த பெண்மணியை அடித்து கொண்டே இருக்கிறார். அப்போ அக்குழந்தையின் தாயார், அந்த குழந்தையினுடைய தாயார் துவா செஞ்சாங்களாம், இறைவா, இவளை போல என் மகனை நீ ஆக்கி விடாதே. இப்படி மக்களிடத்துல அடி வாங்கக்கூடிய, இப்படி மக்களிடத்துல அவதூறு, இப்படி மக்களிடத்துல இப்படி ஒரு கம்ப்ளைண்ட் வச்சு இப்படி தண்டனைக்குரிய ஒரு நபராக என்னுடைய மகனை நீ ஆக்கிவிடாதே இறைவா என்று சொன்ன உடனே அந்த குழந்தை பால் குடித்து கொண்ட அந்த குழந்தை அந்த மார்பகத்திலிருந்து தன்னுடைய வாயை எடுத்து அந்த அவளின் பக்கம் பார்த்து, அந்த பெண்மணி அடித்து கொண்டு வனாங்கள் இல்லையா, அந்த அடிமை பெண்ணை பார்த்து கூறியது, இவளை போல் என்னை நீ ஆக்கி விடுயா அல்லாஹ்.
இவரை போல என்னையும் நீ ஆக்கிவிடு இறைவா என்பதாக அந்த குழந்தை துவா செய்தது. அப்போ அதை பார்த்துட்டு அப்போ அந்த தாய் வந்து அந்த மகன்கிட்ட பேசுறாங்க. அந்த பேசி அந்த குழந்தைகிட்ட அந்த தாய் கேட்கிறாங்க, நல்ல தோற்றமுடைய நீயும் இறைவா இவரை போல என்னை ஆக்காதே என்றாய். மேலும் இந்த அடிமை பெண்ணை அவள் விபச்சாரி திருடி என கூறிக்கொண்டே சில அடுத்தவர்களாக சொல்றாங்க. இறைவா இவளை போல உன்னை ஆக்கிறாதுன்னு நான் துவா செஞ்சம்பா. இவளை போல ஒரு கேவலமான ஒரு பெண்ணாக என்னுடைய மகனை நீ ஆக்கி விடாது என்பதாக அல்லவா நான் துவா செஞ்சேன். நீ ஏன் இப்படி இவளை போல் ஆக்கிவிடு, இவளை போல் என்னையும் நீ ஆக்கி விடுகிறவ என்று எதற்காக நீ துவா செஞ்சாய்? அப்போ அந்த வாகனத்துல முதலாவதாக அந்த வாகனத்தில் சென்ற நபர் அவ்வளவு வசதியாக இருந்தாரு. எவ்வளவு நல்ல ஒரு வாகனத்துல போறாரு, எவ்வளவு அழகான ஒரு வாகனத்துல போறாரு, எவ்வளவு வசதி படைத்தவராக இருக்கிறார். அப்போ அவரை போல் ஆக்கி விடு இறைவா என்பதாக உனக்காக தான் நான் துவா செஞ்சேன். ஆனா நீ என்னமோ அவரை மாதிரி நான் ஆக்கிறாதுன்னு துவா செய்யற. அப்ப நான் கேட்கறதுக்கு எல்லாம் எதிராக நீ துவா செய்கிறாயே, எதற்காக நீ இப்படி செய்தாய் என்பதாக அந்த மகனிடத்துல அந்த தாயார் கேட்கிறாங்க. அப்ப அந்த குழந்தை சொன்னது, அம்மா அந்த மனிதர், அதாவது இந்த வாகனத்தில் சென்றாரே அந்த மனிதர் மக்களை அடக்கி ஆளக்கூடியவராக இருக்கிறார். மக்களுக்கு அநீதம் செய்து மக்களுடைய சொத்துக்களை அபகரித்து அந்த மக்களை அடக்கி ஆளக்கூடிய ஒருவராக இருக்கிறார். அதனால் அவரை போல என்னையும் மக்களை அடக்கி ஆளக்கூடிய, மக்களுக்கு அநீதம் செய்யக்கூடிய ஒரு ஆளாக நீ ஆக்கிவிடாதே இறைவா என்பதாக நான் துவா செய்தேன் என்று அந்த மகன் சொன்னார். பின்பு கேட்கிறார், சரி ஓகே, அப்ப இந்த விபச்சாரியை போல என்ன நீ ஆக்கிரு, இந்த விபச்சாரை செய்திருந்த அந்த அழித்து கொண்டு போனார்களே அந்த பெண்ணை போல என்ன நீ ஆக்கியிருந்து துவா செஞ்சியப்பா, அது எதனால செஞ்ச என்று கேட்ட பொழுது அந்த சிறுவர் சொன்னார், அந்த பெண்ணாகிறவள் விபச்சாரம் எதுவும் செய்யல. அவள் எந்த ஒரு பொருளையும் திருடவும் இல்லை, எந்த ஒரு விபச்சாரத்தில் அவர் ஈடுபடவும் இல்லை. ஆனால் மக்கள் ஆகிறவர்கள் அவளை தப்பாக புரிந்து கொண்டு அவளை இப்படி அடித்து விரட்டுகிறார்கள். அவளை விபச்சாரம் செய்தவள், நீ திருடியவள் என்று சொல்லி அவளை அடித்து விரட்டக்கூடிய அவளை நோவினைப்படுத்தக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். அப்போ இவளாகிறவள் நல்லவளாக இருக்கிறாள். இவள் விபச்சாரம் செய்தவள் திருடியவள் கிடையாது. இது அல்லாஹுவை பொருத்தத்தை பெற்ற ஒருவளாக இருக்கிறாள். நல்ல அல்லாஹுடைய வழிபாட்டில் ஈடுபடக்கூடிய ஒரு பெண்ணாக இருக்கிறாள். அல்லாஹுடைய பொருத்தத்தை பெற்ற ஒரு பெண்ணாக இருக்கிறாள். ஆனால் மக்கள் தான் இவளை தவறாக புரிந்து கொண்டு இப்படியான செயல்களில் அவர்கள் ஈடுபட்டு கொண்டிருக்கின்றார்கள். அதனால் அவள் எப்படி அல்லாஹுடைய பொருத்தத்தை பெற்ற ஒரு நல்ல பெண்மணியாக இருக்கிறாளோ அவளே போல என்னையும் ஒரு நல்ல ஆண் மகனாக நீ ஆக்கிவிடியா அல்லாஹ் என்பதாக, அதனால்தான் நான் துவா செய்த நன்மா என்பதாக அந்த குழந்தை அந்த அம்மாவிடத்துல சொன்னது. அப்போ இந்த குழந்தை தான் மூன்றாவது குழந்தை. உலகத்துல பேசிய குழந்தை முதலாவது ஈசா அலைஹிஸ்ஸலாம் அன்னவர்கள், அடுத்ததாக அந்த ஜுரைஜ் என்று சொல்லப்படக்கூடிய அந்த நபரை சார்ந்து பேசிய அந்த இரண்டாவது குழந்தை, மூன்றாவதாக இப்போ சொல்லிய இந்த மூன்று குழந்தை என்று இது மூன்றையும் சொல்லிவிட்டு, இந்த மூன்று குழந்தை தான், இந்த மூன்று குழந்தையை தவிர இந்த உலகத்தில் எந்த ஒரு குழந்தையும் குழந்தை பருவத்திலேயே பேசியது கிடையாது என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் சஹாபாக்களுக்கு சொல்லி தந்தார்கள். அப்போ இந்த செய்தியை தான் இந்த ஹதீஸனுடைய முழுமையாக நமக்கு சொல்லி தராங்க. அப்ப மேல சொன்ன மாதிரி இது ஒரு நீண்ட ஹதீஸாக இருக்கு. இந்த ஹதீஸ ஒரே ஒரு காணொளியில ஒரே ஒரு பாகத்துல சொல்ல முடியுமான்னு கேட்டா சொல்ல முடிகிறது சாத்தியமில்லாத ஒரு விஷயம். அப்போ சாத்தியமற்ற ஒரு விஷயமாக இருக்கிறதன் காரணமாக இதை சில தொகுப்புகளாக பாகங்களாக பிரித்து உங்களுக்கு நாம் தொகுத்து தர இருக்கிறோம். அதுல இந்த பாடமாகிறது பாகம் 1ஆக இருக்கு. இந்த பாகம் 1ல இந்த ஹதீஸிற்கான மொத்த சுருக்கத்தையும், இதுல சொல்லப்படக்கூடிய செய்தி என்ன, இதுல சொல்லப்படக்கூடிய வரலாறு என்ன, இதை யாரை பற்றி சொல்றாங்க, இந்த மூன்று குழந்தை யாரு என்ன என்பதை எல்லாம் முழுமையாக நம்ம கருத்து வழிபடியாக
இந்த ஹதீஸை முழுமையாக நம்ம பார்த்தாச்சு. அல்ஹம்துலில்லாஹ். இன்ஷா அல்லாஹ் அடுத்த பாடத்துல இந்த ஹதீஸிற்கான தர்ஜிமாவையும் விளக்கங்களையும் அதுல சொல்லப்படக்கூடிய செய்திகள், கூடுதல் செய்திகளையும் பற்றி இன்ஷா அல்லாஹ் நாம் அடுத்த பாடத்தில் நாம் பேசுவோம். வாஹிர் தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.